தமிழகத்தில் வாக்குப்பதிவுக்கு இன்னும் 4 நாட்களே இருப்பதால் இறுதிக்கட்ட பரப்புரையில் அரசியல் தலைவர்கள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். மத்தியில் அடுத்த ஆட்சி அமைப்பது யார் என்பதுடன் மின்வெட்டு உள்ளிட்ட உள்ளூர் பிரச்சினைகளும் தேர்தல் பிரச்சாரத்தில் முக்கிய இடத்தை பிடித்துள்ளன. கரூர் தொகுதியில் பரப்புரை மேற்கொண்ட திமுக பொருளாளர் மு.க. ஸ்டாலின், திமுக ஆட்சியில் வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படவில்லை என்று குற்றம் சாட்டும் முதலமைச்சர் ஜெயலலிதா அது தொடர்பாக ஒரே மேடையில் விவாதிக்க தயாரா என்று சவால் விடுத்தார். ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும் ஜெயலலிதா மின் உற்பத்தியை குறைக்க சதி நடப்பதாக கூறலாமா என்று அவர் கேள்வி எழுப்பினார். தமிழகத்தில் காற்றாலை மூலம் குறைந்த விலையில் மின்சாரம் கிடைக்கும் போது வெளி மாநிலத்தில் இருந்து அதிக விலை கொடுத்து மின்சாரம் வாங்குவது ஏன் என்றும் அவர் வினவினார். காற்றாலை உற்பத்தி செய்யக்கூடிய உரிமையாளர்கள், உற்பத்தியாளர்கள் என்ன செய்யறாங்கன்னா, அவங்க அரசுக்கு நாங்கள் காற்றாலை மூலமாக உற்பத்தி செய்திருக்கக்கூடிய மின்சாரத்தை 3 ரூபாய் 15 காசுக்கு நாங்கள் தருவதற்கு தயாராக இருக்கிறோம் என்று பல முறை கடிதம் அனுப்பிச்சிருக்கிறாங்க. ஆனால் இதுவரையில அரசு முறையான தகவல் அந்த உற்பத்தியாளருக்கு போல. ஆனா 3 ரூபாய் 15 காசுக்கு மின்சாரத்தை வாங்க வேண்டிய அரசாங்கம் இப்போ வெளி மாநிலங்கள்ல 6 ரூபாய் 50 காசு கொடுத்து இன்றைக்கு மின்சாரத்தை வாங்கி கொண்டிருக்கிறாங்களே. ஆகவே இதுல ஏதோ முறைகேடு இருக்கு, ஊழல் இருக்கு, அதிக விலை கொடுத்து வாங்குவதற்கு ஏதோ காரணம் இருக்கு. விழுப்புரம் தொகுதியில் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் வாக்கு சேகரித்தார். திமுக அதிமுக ஆட்சி காலங்களில் விழுப்புரத்தைச் சேர்ந்தவர்கள் கல்வி அமைச்சர்களாக இருந்தும் விழுப்புரம் மாவட்டம் கல்வியில் பின்தங்கியிருப்பதாக விமர்சித்தார். குஜராத்தை காட்டிலும் தமிழகம் வளர்ச்சியடைந்த மாநிலம் என்று முதலமைச்சர் ஜெயலலிதா பொய் பரப்புரை மேற்கொள்வதாக விஜயகாந்த் குற்றம் சாட்டினார். அவங்கள பார்த்து மக்களுக்காக குடிநீர் கொடுப்பீங்களா, கரண்ட் கொடுப்பீங்களா, வேலை கொடுப்பீங்களா, குடிநீர் கொடுப்பாங்களா, கொடுக்க முடியாது. கரண்ட் கொடுப்பாங்களா, கொடுக்க முடியாது. வேலை கொடுப்பாங்க, கொடுக்க முடியாது. இன்னும் என்ன ஆடு மாடு கோழி வாத்து கரண்ட் மிக்சி கிரைண்டர் கொடுக்கல. இதுக்கு மேல எங்கேயா கரண்ட் கொடுக்க போறாங்க. நாகை தொகுதியில் பரப்புரை செய்த மத்திய அமைச்சர் ஜி.கே. வாசன், காங்கிரஸ் ஆட்சியில் விவசாயத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படுவதாக கூறினார். 4 வழிச்சாலை போன்ற மத்திய அரசின் உள்கட்டமைப்பு திட்டங்களுக்கு தமிழக அரசு முட்டுக்கட்டை போடுவதாக அவர் சாடினார். காவிரி பாசன பகுதிகளில் மீத்தேன் எரிவாயு எடுக்கும் திட்டம் நிறைவேற்றப்படுவதை காங்கிரஸ் அனுமதிக்காது என்று அவர் உறுதியளித்தார். 7,35,000 கோடி ரூபாய் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. கோவையில் வாக்கு சேகரித்த இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் தா. பாண்டியன் திமுகவை கடுமையாக சாடினார். மத்திய அமைச்சரவையில் அங்கம் வகித்த திமுக தமிழகத்திற்கு மிகவும் அவசியமான நீர்வளத்துறையை கேட்காமல் சொந்த லாபத்தை நோக்கமாக கொண்டு தொலைத்தொடர்பு துறையை கேட்டு வாங்கியதாக அவர் குற்றம் சாட்டினார். முகேஷ் அம்பானி போன்ற பெரும் முதலாளிகளுக்கு ஆதரவாக மோடி செயல்படுவதாக அவர் விமர்சித்தார். தேர்தல் ஆணைய தலைவர் சொல்லுகிறார், இந்தியாவுக்குள்ளே 20 லட்சம் கோடி சூதாட்ட பணம் சுழங்குகிறது. அதுதான் இந்த தேர்தலிலும் விளையாடப் போகிறது. அது மட்டுமல்ல, நாங்கள் அடிக்கிற நோட்டுக்கு போட்டியாக அவர்களும் தனி அச்சகத்திலே அடிக்கிறார்கள். அது கள்ள நோட்டு. அதைத்தான் மக்களுக்கு கொடுத்து தேர்தலிலே ஏமாற்றப் போகிறார்கள். ரிசர்வ் பேங்க் கவர்னருடைய வேண்டுகோள் என்ன தெரியுமா? கள்ளப்பணத்தை கொடுத்து உங்களை ஓட்டு வாங்க வருகிறான், உஷாராக இருங்கள்.